வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்டா பேங்காக்கில். நேற்று நீங்கள் முதலே வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் பேங்காக் வந்திருந்திருக்கேன். பேங்காக் ஏர்போர்ட்லேருந்து நேராக ஹோட்டலுக்கு வந்துட்டு ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு இப்போ நான் நேராக எங்கே போய் கொண்டிருக்கேன் என்றால் போட் டூர் செய்கிறதுக்கு. இங்கே பேங்காக்கில் கிணக்க போட் டூர் செய்யலாம். போட் டூர்ன்றது சொல்கிறத விட போட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யலாம். போட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த போட் கூகுள் மேப்பில் பார்க்கலாம். எங்கேருந்து எங்கே ஓடுதோ அந்த போட்டில் நீங்கள் போகலாம். இப்போ நான் போகிறேன்னு போட் எடுக்கிற இடத்துக்கு அந்த போட்டில் ஒரு 4-5 ஸ்டெப் போயிட்டு அதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம்னு தான் வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கேன். இந்த போட் செய்கிற தண்ணி தான் இங்கே ஒரு கால்வாய் கணக்கு இருக்கிற தண்ணியில் தான் இந்த போட் ஓடிக்கொண்டிருக்கேன். இந்த போர்டை கம்யூனிட்டி பர்பஸுக்கு இங்கே மக்கள் யூஸ் பண்ணினேன். நான் நினைக்கிறேன் ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒருக்கா இந்த போட் வரமாண்டு சூப்பர் ஃபாஸ்ட்டாக தான் இந்த போட் போய் கொண்டிருக்குது, பார்க்கத்தக்கதாக இருந்தது. இதில் 2 கண்டக்டர்ஸ் இருந்து காசு வண்டி கொண்டு இருந்தவர், ஒரு டிரைவர் முன்னுக்கு இருந்து ஓடிக்கொண்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கவே தெரியும், சுற்றுச்சூழல் வரவே மிகப்பெரிய பில்டிங்குகள் இருக்கத்தக்கதை தான் இந்த போட் போய் கொண்டிருக்கும். இந்த போட் போகிறது ஒரு நைஸ் டூராக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியாக டூரிஸ்டாக செய்யலாம். பட் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பயன்படுத்தலாம். மற்றபடி இந்த இந்த போட் போகிற இடம் ஒரு கழிவு தண்ணீர் கணக்கு தான் எனக்கு இருந்தது. தண்ணி ஒரு க்ளீனான தண்ணியில் ஊற்றியாக தான் இருந்தது. 2 பக்கமுமே மிகப்பெரிய பில்டிங்குகளோடு தான் எப்போவுமே காணத்தக்கதாக இருந்தது. அங்கால இந்தியாலையுமே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் இருந்தது. இந்த தண்ணி எங்கள் ஊரில் இருக்கிற கால்வாய்கள் கணக்கு ஒரு கால்வாய் தண்ணி. அந்த கால்வாய் தண்ணியில் இந்த போட்டை செய்து மக்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்து கொண்டிருக்கிறேன். போட் போகிற ஃபாஸ்ட்டில் இதில் அலைகள் தோன்றுவதாயும் நீங்கள் பார்க்கறதுக்குதாங்க. அலைகள் இங்கே தோன்றி அது போய் அடுத்த இடத்துல மோதுறதை பார்க்கறதுக்குதான் இருக்கும். ஒவ்வொரு காலம் போட் கிட்ட வரைக்க அவைகள் நார்மலாக சேஃப்டி மெஷருக்காக போட்டை நல்ல டைட்டாக கட்டுவினேன். டைட்டாக கட்டின உடனே தான் மக்களை ஏற்றிவினேன். இந்த பேங்காக்கில் நீங்கள் எங்கேயும் பார்க்கையுமே உயரமான பில்டிங்குகள் தான் இருக்கும். உயரமான பில்டிங்குகள், வித்தியாசமான கல்ச்சர், எல்லாருமே ஃப்ரெண்ட்லியான மக்கள் தான் இங்கே பேங்காக்கில் வாழ்கிறத பார்க்கத்தக்கதாக இருந்தது. நான் குயிக்காக பார்க்க நார்மலாக எல்லாருமே ஃப்ரெண்ட்லியான மாதிரி தான் எனக்கு பிஹேவியர் இருந்தது. குயிக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பில் நின்று ஆக்களை ஏற்றி கொண்டு வரேன். இப்போ வயதான இந்த அம்மா கூட குயிக்காக போர்டை செக்யூராக பண்ணி போட் ஓமண்டோடனே குயிக்காக அதை கலட்டி போட் குயிக்காக போய் கொண்டிருக்கு. நல்ல எஃபிஷியன்ஸாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். அங்கே ஏறு ஆக்களும் எஃபிஷியன்ஸாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதில் நான் போகிறதுக்கு 20 தொடக்கம் 30 பாத் கொடுத்தேன். நான் எனக்கு எந்த இடத்துல போய் ரங்க போகிறேன்னு தெரியாதுன்றதால நான் கொடுத்த காசு கொஞ்சம் கூட. அதால் நான் எங்கே ரங்க போகிறேன்னு தெரியாததால் நான் இந்த போட்டில் போய் கொண்டே இருக்கேன். ஸோ நான் என்னால் 7 மைல் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் ரங்கி திருப்பி சிட்டியை நோக்கி போகிறதான் பிளான். இப்போ சிட்டிக்கு வழியில் நான் இந்த போட்டை எடுத்துக்கொண்டு சிட்டிக்கு வழியில் தான் போய் கொண்டிருக்கேன். இப்போ இந்த சிட்டிக்கு போகிறது தான் பிளான். சிட்டிக்கு போயிட்டு அங்கே போய் ஃப்ளோட்டிங் ஃப்ரூட் மார்க்கெட் ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் அதை பார்க்குறதுக்காக தான் பிளான் பண்ணி கொண்டிருக்கேன். இங்கே நீங்கள் பேங்குக்கு வந்துக்கணும்னா கிராப்ன்ற ஒரு மொபைல் ஆப் இருக்குது. அது அந்த ரைட் ஷேரிங் ஆப். அந்த ஆப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். மோட்டர் சைக்கிள் தொடக்கம் கார் வரை எதுவுமே ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணி நீங்கள் பேங்காக்கை சுற்றி பார்க்கலாம். நீங்கள் தனியாக வந்தீங்களோன்னா நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா மோட்டர் சைக்கிள் தான் மோஸ்ட் கன்வீனியனாக இருக்கும். குயிக்காக கொண்டு போய் விடுவேன். காரண்டா மோட்டர் சைக்கிள் போகிறத விட 2 மடங்கு டைம் எடுக்கும். ஏனென்னா டிராஃபிக் கூடின இடம் இந்த பேங்காக். டிராஃபிக்கால் குயிக்காக போகிறதுக்கு மோட்டர் சைக்கிள் கன்வீனியனாக இருக்கும். தனி ஒரு ஆளாக வந்தீங்களோன்னா மோட்டர் சைக்கிளை ஹயர் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். இந்திய மக்கள் எல்லாருமே போர்ட்லேயோ பஸ்லேயோ என்னோடனையும் ஃபுல்லாகி ஃபோனோடு தான் இருக்கிறத பார்க்கறதுக்கு இருந்தது. இன்டர்நெட்டும் நல்ல ஸ்பீடாக இருந்தது. நானும் இன்டர்நெட் எடுத்துகிட்டு போனேன். இன்டர்நெட்டும் நல்ல ஸ்பீடாக தான் இருந்தது. குயிக்காக இந்த போட் போய் அடுத்த ஸ்டெப்பில் நான் ரங்கி அதுக்கு பிறகு திருப்பி சிட்டிக்கு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணி கொண்டு வந்தேன். நான் என்னென்னா இதில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டான இதுவும் இருக்கையில் ஸோ ரங்கி அடுத்து தான் நான் சிட்டிக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறேன்னா. இருந்தாலும் இந்த போட் போகிற ஃபாஸ்ட்டை நீங்கள் பார்க்க தெரியும். இங்கே அலையல் கொண்டிருக்கு. இந்த சில இடங்களில் பார்க்க மக்கள் இதில் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறதையும் காணத்தக்கதாக இருந்தது.
இப்போ மோட்டர் சைக்கிள் ஒன்று விட பண்ணினாங்க. மோட்டர் சைக்கிளில் போகிறதுக்கு சிட்டிக்கு போயிருக்கா. அப்போ மோட்டர் சைக்கிள் வந்துட்டு மோட்டர் சைக்கிள் வந்து ஒன்றுக்கு நிற்கிறேன். பார்ப்போம் மோட்டர் சைக்கிள் அப்படி. மோட்டர் சைக்கிள் ஏறியாச்சு. மோட்டர் சைக்கிள் கன்வீனியன்ட். வந்த உடனே ஆப்பை செக் பண்ணிவிட்டு ஏற்றி கொண்டு போவினேன். ஆப்பிள் இருக்கிற இடத்துக்கு போகிறது தான் அவன் டார்கெட்டாக இருக்கும். குயிக்காக கொண்டு விட்டால் தான் அடுத்தடுத்த ஆக்களை ஏற்றலாம்னுட்டு ஃபாஸ்ட்டாக போவினேன். ஸோ சேஃபாக இருக்கும். அவையில் ஒரு ட்ரிக்காக ஓடிக்கொண்டு இருப்பினேன். பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில ஹெல்மெட் தருவினேன், சில ஹெல்மெட் தர மாட்டேனேன். ஹெல்மெட் தராட்டி கேட்டு ஹெல்மெட் வாங்கி போட்டு கொண்டு போங்க. ஏன்னா அவையில் ஓடுறது பயங்கர ஸ்பீடாக இருக்கிறதால பயமாயம் இருக்கும். நார்மல் ரோட்டுகள் எல்லாமே எந்தெந்த இடங்களில் இருக்கிற நார்மல் ரோட்டுகள் மாதிரி தான் இந்த பேங்காக்கில் இருக்கிற ரோட்டுகள். இன்றைக்கு வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போகிறேன்னு யோசிச்சுருந்தேன். ஆனால் ஃப்ளோட்டிங் வெஜிடபிள் மார்க்கெட் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்குன்றதால பிளானை மாற்றி சிட்டிக்கு போய் சிட்டியில் என்ன இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் போய்கிட்டு இருக்கேன். சிட்டியில் டிஃப்ரெண்ட்டான ஏரியாஸ் இருக்குது, நல்ல ஆர்கிடெக்சரான ஏரியாஸ். அந்த ஏரியாஸுக்கு போகிறதான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு போனால் போல் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கிறேன். ஷோவில் இந்த பேங்காக் சீரியலே மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து 10 மினிட்ஸ் வீடியோவை தான் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். லாங் வீடியோ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். இந்த பேங்காக் ட்ராஃபிக்கை பாருங்கள். இந்த பேங்காக் ட்ராஃபிக்குள்ளே நீங்கள் டாக்ஸியோ அல்லது ரைட்ஷியா கார் ஏதாவது ஹையர் பண்ணி போனீங்களோன்னா உங்களுக்கு எக்கச்சக்க நேரம் எடுக்கும். இந்த ட்ராஃபிக் மூவ் பண்ணாது. பேசிக்காக மோட்டர் சைக்கிள்ன்றதால கார்கள் ரெண்டுக்கும் இடையால் விட்டு குயிக்காக கூட்டி கொண்டு வினேன். நான் பார்க்க எனக்கு பைக் வந்து கன்வீனியனாக இருந்தது. கணக்க கிராப் பைக்ஸ் வந்து அங்கே இருக்கிறத பார்க்கறதுக்கு தான் இருந்தது. நீங்கள் ஆப்பிளையே உடனே போட்டுனா 2 மினிட்ஸ் 1 மினிட்ஸில் வந்து பிக் பண்ணுவீங்க. நம்மளாக இதில் போகிற மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸ் இந்த ரைட் ஷேர் பைக்காக தான் இருக்குது. ஸோ கடைசியாக உங்களுக்கு விரும்பினா டிப்பும் கொடுக்கலாம் உங்களோட டிரைவருக்கு. அது உங்களோட விருப்பம். நான் பல இடங்களில் டிப் கொடுத்தேன் நான் டிரைவருக்கு. இந்த டிராஃபிக்குள்ளே ஓடுறது பெரிய கஷ்டம். ப்ளஸ் எங்களுடைய பேரத்தையும் தாங்கி இடையில காலை வச்சு நின்று எழும்பி ஓடுவினேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரைவிங்காக அவைகளுக்கு இருக்கும். பட் கண்டினியூஸாக செய்யக்க போரிங்காக இருக்கும். பட் எனக்கு ஃபன்னாக இருந்தது. இப்போ சிட்டிக்கு வந்துட்டேன். சிட்டியால் நேராக அடுத்தடுத்த அந்த சிட்டியில் உள்ள அட்ராக்ஷன் அதுகளை பார்த்துட்டு இப்போ இந்த சிட்டியில் நைட் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கும் போகலாம் அந்த பிளான் பண்ணி கொண்டிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இப்போ பேரண்ட் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. பட் மோட்டர் சைக்கிள்ன்றதால் நாங்கள் இடையில குயிக்காக போகிறதுன்றதாக இருக்குது. காரில் வந்தோம்னா இந்த சிட்டி டிராஃபிக்கை தாண்டி அடுத்த கரைக்கு போகிறது என்பது ஒரு அசாத்தியமான விடயமாக தானே இருக்கும். அது அசாத்தியம்ன்றதை விட கணக்கு டைம் எடுக்கும். எதுவும் பின்னேரம் ஒர்க் முடிஞ்சு போகிற டைமில் கணக்கு டைம் எடுக்கும். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.